மாயா 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அன்பு மிதுன ராசி நேயர்களே வணக்கம். மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த அக்டோபர் மாதம் அப்படின்னு நாம் சொல்லும்பொழுது மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது புத பகவான் அதிபதி, அந்த ராசி அதிபதியான அல்லது உங்களுடைய லக்னத்திற்கு அதிபதியாக இருக்கலாம். அந்த லக்ன அதிபதியானவர் உச்சம் பெற்று 4ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்பொழுது அவர் 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆவார். இன்னும் ஒரு நாளில் 5ஆம் இடத்திற்குள் பயிற்சி ஆகிறார். இது ஒரு புறம் இருக்க, இப்போது 4ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறார். அவர் ஐப்பசி மாதம் என்று சொல்லி வரும் பொழுது அவர் 5ஆம் இடத்திற்குள் பயிற்சி ஆவார். அப்போது இங்கே 2 பயிற்சிகள் இப்போது ஒரு 17 தேதியில் 2 பயிற்சிகள் நடந்துடும். ஆனால் மிக முக்கியமான பயிற்சி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது 19ஆம் தேதி. இந்த 19ஆம் தேதி குரு பகவான் என்று சொல்பவர் 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்குள் பயிற்சி அடைகிறார். இதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அங்கே ஒரு உச்சம் பெறுறார். அந்த புத பகவான் யார் என்றால் உங்களுக்கு 7ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதி. அவர் 2ஆம் இடத்தில் உச்சம் பெறப்போகிறார். மிக முக்கியமாக இங்கே 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் சனி பகவான் வீற்றிருக்கிறார். 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார். 12ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் கேது பகவானுடன் இணைந்து 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீரிய தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 5ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். இப்போது இந்த கிரகங்கள் இவர்களுடைய ஆளுமை திறன், இவர்களுடைய காரகத்துவம், இவர்களுடைய பாவ காரகத்துவம், அதே நேரத்தில் இவர்களுடைய ராசி காரகத்துவம் எல்லாமே கணக்கில் வரும். இது உங்களுடைய சுய ஜாதகத்தையும் எடுத்துக்கணும். அப்போது சுய ஜாதகம் நன்றாக வலுப்பெற்று இருக்க வேண்டும். சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அதனுடைய நிலைப்பாடு, அதனுடைய தசா புத்திகள், அந்த ஜாதகத்தினுடைய தசா புத்திகள், இவை எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தால்தான் ராசி பலனுடைய முழுமையான பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும். அப்போ இது ஒரு பொதுவான ராசி பலன் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது, ஆனால் நாம் சில நேரத்தில் கவனம் வைத்து கொள்ள வேண்டிய இடம் என்ன, நமக்குள்ள பலம் என்ன, நாம் அதை எவ்வாறு சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் ஓரளவு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போது 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசி மண்டலத்தில் புத பகவான் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நேரத்தில் உங்களுக்கு சுபிக்ஷம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. அவருடன் சூரியன் இணைந்தாலும், சூரியன் என்பது தகப்பன், அவர் இணைந்தாலும் உங்களுக்கு சுபிக்ஷம் கிடைக்கும். ஏன்னா இளவரசரும் ராஜாவும் சேர்ந்து 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரம் இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீரிய தைரிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார். இங்கே தான் ஒரு அருமையான லைஃப் உங்களுக்கு கிடைக்கப்போம். ஏன்னா கேது பகவான் உங்களுடைய ஆளுமை திறனை கொடுப்பார். நீங்கள் எவ்வாறு பேச வேண்டும், எப்படி கம்யூனிகேட் பண்ணணுங்கிற விஷயத்தெல்லாம் அவர் கற்றுக் கொடுப்பார். அதே நேரம் அவருடன் இணைந்த ஒரு சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார். இப்போது இந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, நீங்கள் தந்தையார் அல்லது தந்தையார் வழி சொத்துக்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். தந்தையார் வழி உறவுகளில் அவர்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வைத்து கொள்ள வேண்டும். இப்போ 10ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். இங்கே என்ன இந்த வக்ரம் பெற்று அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது, இப்போது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு தான் இந்த பயிற்சிகள் அதிகமாக பொருந்தும். இப்போது அந்த தந்தையார் வழி சொத்துக்கள் அல்லது அவர்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் வைத்து கொள்ளுங்கள். இதே நேரம் சூரிய பகவான் 5ஆம் இடத்திற்கு செல்லும் பொழுது, அந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் அங்கே வீற்றிருக்கிறார். புத பகவானும் அங்கே 5ஆம் இடத்திற்குள் செல்வார்கள். இந்த நேரத்தில் நம்மளுடைய பூர்வ புண்ணியஸ்தானம், அதாவது நம்மளுடைய முன் இருந்தவர்கள் முன் ஜென்ம கர்மாக்களை நாம் அனுபவிப்போம். அதற்கு தகுந்தாற்போல் நாம் இருக்கணும். இப்போது உங்களுடைய விஷயங்களில் கவனம் வைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும். அதே நேரம் குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு செல்கிறார். அதனால் பண விஷயத்தில் கவனம் வேணும். யாருக்காவது ஏதாவது பணம் கொடுக்கணும், கடன் வாங்குறது, இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. மனைவி அல்லது கணவன் அல்லது உங்கள் நண்பர்கள் இவர்களிடத்தில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். வாங்கிய கடனை உடனே திருப்பி கொடுப்பதற்கான பிரயத்தனத்தை பண்ணுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும்.
உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுடன் சண்டையிடாமல் இருக்க வேண்டும். குடும்பத்தில் அமைதி காக்க வேண்டும். உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பு மரியாதை வரக்கூடிய நேரம் இந்த மாதம். அதனால் இந்த உங்களுடைய சொல்லுக்கு மரியாதை கொடுப்பவர்களிடம் நீங்கள் பேசி உங்கள் வேலைகளை சரிவரச் செய்து கொள்ள வேண்டும். ஒரு அற்புதமான மாதம், தவறவிடாதீர்கள். நன்றி, வணக்கம்.